வணக்கம் தெரிஞ்சுங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன வா வாத்தியார். ரொம்ப தடைகளை தாண்டி நிறைய டிலே ஆகி ஒரு வழியா ஃபைனலா இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ டிலே ஆகி இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்கா இல்லையா ஓகேவான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வா வாத்தியார். இந்த படத்துல கார்த்தி, ராஜ்கிரண், கீர்த்தி ஷெட்டி, சத்யராஜ், அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். முக்கியமாக டேரக்டர் தான் நம்ம பார்க்கணும், நலன் குமாரசாமி. என்னங்க இவ்வளோ வருஷத்துல 3 படம் தாங்க எடுத்திருக்காரு அந்த ஆளு. மொத்தம் 13-14 வருஷமா சேர்த்தே நெஞ்சு மொத்தமே 3 படம் தான் நடிச்சிருக்காரு. சூது கௌமுமும் காதலும் கடந்து போகும், அதுக்கப்புறம் இப்போ வாத்தியாரு. ஃபர்ஸ்ட் 2 படம் வந்து டாப் நாச்சு. எல்லாமே இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸா அந்த படம் எவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த படங்கள் எல்லாமே. பட் ஆனா வாத்தியார் நோ நலன் என்னன்னா பண்ணி வச்சிருக்கா அப்படி இருக்கு. எனக்கு என்னையா எடுத்து வச்சிருக்க ஒண்ணுமே புரியலையே அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. நான் வந்து தெரியும் ட்ரெய்லர் பார்க்கும் போதே அந்த அளவுக்கு இல்லைன்னு தெரியும். நிறைய பேர் சொல்லுவீங்க ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சா என்னடா இந்த படம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையோட நான் போனேன். பட் ஆனா செம்ம ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் வந்துட்டு இந்த படத்துல கதை எதுவுமே இல்லைனாலும் ஜஸ்ட் அவரோட டார்க் ஹியூமர்ஸ் ஆச்சும் அங்கங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதுவும் இந்த படத்துல பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா இல்லை என்னன்னு தெரியல. பட் பர்சனலா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை மக்கள் இந்த படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு அங்கங்க சிரிக்கிற சீன்ஸ் இருந்தது. ராஜ்கிரண் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல, அதாவது ப்ரீ இன்டர்வல் அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா கார்த்தி தான். கார்த்தி ஒரு சீன்ல எம்ஜிஆர் ஆவாவும் அவரோட நடிப்பும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்க முடியாதா இருந்தது. பட் என்னதான் இவ்வளோ சீன்ஸ் இருந்தாலும் இந்த படத்தை எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு. படத்துல என்ன மிஸ் ஆகுதுன்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க வழியில வரும்போது. படத்துல மிஸ் ஆகுறதுக்கு எதனா இருந்தா தானேங்க அப்படிதான் சொல்லணும் போல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்டான படமா வந்து சேர்ந்திருக்கு இது. அதுக்கப்புறம் இந்த படத்துல கீர்த்தி ஷெட்டி, சத்யராஜ் எல்லாம் எதுக்குன்னே தெரியல, ரொம்ப சின்ன. அப்புறம் ஷில்பா மஞ்சுநாத் வேற இருக்காங்க, அவங்கலாம் எதுக்குன்னே தெரியல. ஒரு சீன் ரமேஷ் திலக்லாம் இன்னும் மோசம். ஒரு செகண்ட் தான் வந்துட்டு போறாரு. அவர்லாம் நல்ல படங்கள் தான் நடிப்பார். ஐ மீன் நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிப்பாரு. கருணாகரன் டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டாங்க பொட்டன்ஷியலே. மெயினா இந்த படத்தை வந்து யாருக்காக வேணா பார்க்கலாம்னா கார்த்திக்காக. பட் ஆனால் அதுவும் தேட்டர்ல பார்க்காதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நானே எங்க வீட்டோட எங்க அம்மாவோட தான் போனேன். பட் ஆனால் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. யாருக்குமே பெருசா பிடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்புறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு பிடிக்கலாம். எந்த படமே நமக்கு பிடிக்கணும் மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு கிடையாது, யாருக்கானா பிடிக்கலாம். ஸோ வாத்தியார் பத்தி எனக்கு பெருசா ரிவ்யூ சொல்றதுக்கு மனசு வரலங்க. கார்த்தியோட ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நலன் செம்மையா சொதப்பிட்டாரு. சந்தோஷ் நாராயண் மியூசிக் போடுவாருன்னு பார்த்தா படம் ஃபுல்லா பழைய மியூசிக்கை போட்டு தேய்ச்சி வச்சிருக்காங்க திருப்பி. இந்த எம்ஜிஆர் மேனரிசம் பண்ணும் போது எல்லாம் மட்டும் நல்லா இருக்கு. படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் ஏன் அது எதுக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஜவ்வு மாதிரி எடுத்துனாங்க. படம் ரொம்ப குட்டி படங்க, 2 hour 9 நிமிஷம் தான் படமே. பட் அதுவே நம்மளுக்கு வந்து உட்கார முடியல அந்த இன்டர்வலுக்கு அப்புறம்லாம். ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு ரிவ்யூஸ்லாம் வருதுன்னு நான் கேள்விப்படுறேன். பட் அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பிடிக்கலங்க. உங்களுக்கும் பிடிக்காது நம்புறேன். ஏன்னா என் ரிவ்யூ பார்க்குறவங்க தெரியும் நான் எப்படி ரிவ்யூ சொல்லணும், உங்களுக்கே தெரியும். இவ்வளோ சொல்றீங்களா இந்த படத்துக்குன்னு சொல்லாதீங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ வாத்தியார் இந்த படத்துக்கு நம்ம செல்லிருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 60. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை நமக்கு வந்துடாதீங்க.